அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கைனா உங்களுடைய கல்வி, அடுத்தபடியாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள், அடுத்து உங்களுடைய பிஸ்னஸ், அடுத்து உங்களுடைய மேரிட்டல் லைஃப், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், கடன்கள், நோய்கள், ப்ராப்பர்ட்டி, வெல்த் அண்டு ஹெல்த், இதெல்லாம் தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இது காமனான பலனாக இருந்தாலும் பெரும்பாலும் இதை ஒட்டி தான் உங்களுடைய லைஃப் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இதோடலாம் கனெக்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க. சில விஷயங்கள் மாறாத விதி, ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும், அதுவும் உங்களை இயக்கிக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தால் கூட கன்னி அப்படின்னா நீங்கள் கன்னி ராசியிலே லக்னத்திலே பிறந்திருந்தால் உங்களுடைய அதிபதி புதன், அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கார். எப்பயுமே வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம் இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எப்பயுமே குறைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆக 12 ராசியில் உங்களுடைய ராசி ரொம்ப விசேஷமானது. எந்த விஷயத்தில் அப்படின்னா, யாராவது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையும் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் பெண்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்கள், அது அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், வேறொரு பெண்ணாக இருக்கலாம், யாரோ உதவி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த ராசிக்கே கன்னி அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அது 6வது ராசி ஜோடியாக்கில், எப்பயுமே 6ஆம் இடம் ஏனிங்க சொல்லக்கூடியது. இப்போ முதல்ல உங்களுடைய கல்வி எப்படி இருக்கும் பார்க்குறோம். உங்களுடைய கல்விக்குரிய கிரகம் சுக்கிர பகவான், அவரே 9ஆம் அதிபதியாக இருக்கார். குரு 4ஆம் அதிபதி. இதெல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எஜுகேஷன் என்ன மாதிரியான எஜுகேஷனுங்கிறது தெரியும். பட் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்கா, ஹையர் எஜுகேஷன் இருக்குது. அல்லது குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே 8ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால, 8ன்னா பிரேக்குன்னு அர்த்தம், தடைன்னு அர்த்தம். தடையை தெரிவதற்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு. என்னென்ன கோர்ஸுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ளே நம்ம நேரத்தை கருதி அதெல்லாம் போகலை. பட் உங்களுடைய படிப்பு எப்போயுமே ப்ரொஃபஷனல் சார்ந்து இருந்தால் ஹையர் எஜுகேஷன் நல்லாவே உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள். இந்த உலகத்தில் ஏதாவது நம்ம சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும்னா 2 விஷயந்தான். ஒன்று, ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுறது, இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறது. இங்கே முதல்ல உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், உங்களோட கரியர் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம சொன்னேன், கன்னி ராசிக்கு உங்களுடைய அதிபதி புதன், அவரே 10ஆம் அதிபதி. இன்னொரு பக்கம் சர்வீஸ்க்குரிய கிரகம் சனி பகவான், அவரே 5ஆம் அதிபதியாக இருக்கார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்கள் நினச்சாலும் நினைச்சாலும் சில ஹேபிட்டை விட்டு நீங்கள் இந்த ஹேபிட்டை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி பார்க்குற போது உங்கள் வாழ்க்கையில் வேலை இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. வேலை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், நல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம், எதில் வேணாலும் இருங்க, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சனி 5ஆம் அதிபதி வச்சுருக்கார். இந்த 5 அப்படின்னாலே 2 விஷயந்தான். ஒன்று, நீங்கள் பார்க்க வேலையை அடிக்கடி விட வேண்டிய சொல்ல, அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சொல்ல, அல்லது அடிக்கடி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய காலங்கள். இல்லை ஒரே கம்பெனியில் இருக்கேன், இல்லை ஒரே இதில் வேலையில் இருக்கேன், லாங்காக இருக்கேன், ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல. நிறைய ஸ்ட்ரகிள். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் மேலே போவாங்க, நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க. பட் உங்களுடைய வேலை சனி அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுங்க, அதிக உழைப்பு, குறைந்த வருவாய். ஸோ எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு அதுக்கான ஒரு ரெக்கக்னைஸ் லைஃப்பில் இருக்காது. ஆனால் வேலை இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி உழைப்புக்குரிய கிரகம். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வர்றீங்க, அடிக்கடி வேலை மாறுறீங்க, அடுத்த வேலை உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதனால் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. பட் உங்களுடைய ஃபீல்டில் எஃபர்ட்டை கொடுங்க. இந்த உலகத்தில் எந்த நாட்டில், எந்த கண்ட்ரியில், அந்த நாட்டு அரசாங்கம் இருந்தாலும் சரி, அந்த நாட்டு கன்சர்னாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சிரமத்தில் வெளியே வருவதற்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, அல்லது லாங் லீவை போட்டு வேலையில் வீட்டில் இருக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக ஒரு மனிதனுடைய வருமானம், பிஸ்னஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 விதத்தில் பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று உற்பத்தி சார்ந்தது, ஒன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சார்ந்தது. உங்களுடைய உற்பத்தி சார்ந்த பிஸ்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்
அவரே பிஸ்னஸ்க்குரிய கிரகமாக இருக்கார். அப்படி பார்க்குற போது உங்களுடைய உற்பத்தி யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதுவும் குரு இருக்கார். குருன்னா பெரிய லெவலில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு என்டர்பிரனர், தொழில் முனைவோர் யாரெல்லாம் இருக்கீங்களோ வாழ்க்கையில் படிப்படியாக நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா குரு இருக்கார், இன்னொரு பக்கம் புதனும் இருக்கார் 10ஆம் அதிபதியாக. அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு. அதே பிஸ்னஸாக 2-3 பிஸ்னஸ் பண்ணுறவங்க, 2-3 யூனிட் வச்சுருங்க, வெவ்வேறு இடத்துல வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சேல்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான். செவ்வாய் 3ஆம் அதிபதியும் வச்சுருக்காரு, 8ஆம் அதிபதியும் வச்சுருக்காரு. அப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் நீங்கள் எல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இதெல்லாமே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், இதெல்லாமே தான் வாழ்க்கையில். இதிலெல்லாம் நீங்கள் நல்ல ஏர்னிங் இருந்தால் கூட 8ஆம் இடத்தையும் கையில் வச்சுருக்கனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிஸ்னஸில் லாஸ் அல்லது உங்கள் பணம் மொத்தமாக எங்கேயாவது ஒரு லாக் ஆகிறதுக்கு முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஆக பிஸ்னஸில் ஒரு லாபம் ஒரு நட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இருக்குது. இது முழுமையான லாபமாக நஷ்டமாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய மேரேஜ் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை மன வாழ்க்கைக்குரியவர் கிரகம் குரு. அவரே 7ஆம் அதிபதி, அவரே 4ஆம் அதிபதி. எப்பயுமே தெரிஞ்சுங்க, 7ன்னா கணவன் மனைவி, குருவாக இருக்கார். குரு அப்படின்னாலே சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தை வச்சுருக்கார். 4 அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப். இதை எப்பயுமே மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியற்ற சுச்சுவேஷன் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சனி இருக்கிறது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் எனும் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. அது இல்லாமல் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நிறைய போராட்டங்கள், விரும்பத்தகாத நிகழ்வுகள், அன்சாட்டிஸ்ஃபைட் எல்லாமே இருக்குது. 4 வந்துட்டாலே பிரிவு, பிரச்சனை, போராட்டம், இல்லைன்னா வேலை நிமித்தமாக பிரிஞ்சு இருக்கிறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுச்சுவேஷன் மேரிட்டல் லைஃப்பில் இருக்குது. ஆக இந்த உங்களுடைய கிட்ஸ் குழந்தை பாக்கியம், 5ஆம் அதிபதியாக சனி, 6ஆம் அதிபதியாகவும் சனி. 5ன்னா குழந்தைன்னு அர்த்தம். சனி இருக்கார், கண்டிப்பாக குழந்தை உண்டு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 4 குரு தான் குழந்தைக்குரிய கிரகம். அவர் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் எப்போயுமே கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் பிரச்சனை, போத் ஆர் சைடு ரெண்டுமே நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், 4ஆம் அதிபதி குரு, பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாழ்க்கையில் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள். குறிப்பாக லோன் வாங்கி, கடன் வாங்கி, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை முழுமையாக நீங்கள் அதில் அனுபவிப்பீங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. அடுத்தபடியாக உங்களுடைய 8ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கார், 6ஆம் அதிபதியாக சனி பகவான் இருக்கார். 6ஆம் இடம் நோய், 8ஆம் இடம் பிரச்சனைகள். ஸோ லைஃப்பில் எப்பயுமே உங்களுக்கு ஒன்று கடன் இருக்கணும், இல்லைன்னா நோய் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கார். வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஆப்ரேஷன், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் கணவன் மனைவிக்குள் இந்த 8ல் செவ்வாய் இருக்கிறது கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகளை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் அதிபதியாக சனி இருக்கிறது நோயோ கடனோ இருப்பதற்கான வாய்ப்பு. இது ஏதாவது ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ணும். குறிப்பாக கடன், ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிட்டே இருங்க. கடன் இல்லைன்னா தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சில விஷயங்கள் மாறாதது. இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வழிபட, உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். இங்கே ஜோதிட சாஸ்திர ரீதியாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் கீழ்நிலை தெய்வங்கள் இருக்கும், அதாவது ஆஞ்சநேயர், பைரவர், அது இல்லாமல் கிராம தெய்வங்கள் எல்லாத்தையுமே வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெண் தெய்வ வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சூழ்நிலைகளே இந்த தெய்வம் உருவாக்கும். நன்றி, வணக்கம்.